அண்மை செய்தி. பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கு அன்புமணி தரப்பினர் கார் பரிசீலித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ராமதாஸ் ஆதரவாளராக இருந்த வடிவேல் ராவணன் பின்னர் அன்புமணி ஆதரவாளராக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ், இந்த தகவலின் உண்மைத்தன்மை என்ன? விவரங்கள் வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். அன்புமணி தரப்பினர் பாமகவினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனுக்கு கார் வாங்கி கொடுத்திருப்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வருகின்றது. வடிவேல் ராவணன் பொறுத்தவரையில பல ஆண்டுகளாக பாமகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்து வருகின்றார். அந்த கட்சியினுடைய பைலாப்படி பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் அந்த கட்சியில பொதுச் செயலாளர் இருக்க வேண்டும் என்பது கட்சி உருவாக்கப்பட்ட போதே உருவாக்கப்பட்டது. வடிவேல் ராவணன் அந்த கட்சிக்கு தொடர்ச்சியாக பல தேர்தல்களில் உழைத்து வருகின்றார். பல தேர்தல்களில் போட்டியிட்ட நபராகவும் இருக்கின்றார். அவர் சமீபத்தில் இந்த கட்சி இரு பிளவாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலில் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் இருந்தார். பிறகு அன்புமணி தரப்பிற்கு மாறினார். அதன் பிறகு 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் தைலாபுரம் தோட்டம் சென்றிருந்தார். தற்போது 2 தினங்களாக அவரை காணவில்லை என்று நேற்றைய தினம் பேட்டியில் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 100 ரூபாய் பரிசளிப்பேன் என்றும் கூட நகைச்சுவையாக அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையிலே அவர் கார் வாங்குவது போல ஒரு புகைப்படம் இணையதளங்களில் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்த புகைப்படம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிடக்கூடிய பலரும் அன்புமணி தரப்பினர் இவருக்கு கார் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், தற்போது வரை அவர் பேருந்தில் தான் பயணம் மேற்கொண்டு வருகிறார், எனவே அவருக்கு கார் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டு வருகின்றார்கள். இது அதிகாரப்பூர்வமாக பாமக தரப்பிலிருந்து செய்தியாக வெளியாகவில்லை என்றாலும் பாமகவினரே சிலர் இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில பாமகவினுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரக்கூடிய வடிவேல் ராவணனுக்கு கார் பரிசு, அதாவது அணிமாறிய காரணத்தினால் அவருக்கு கார் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி வருகின்றார்கள். அதாவது இத்தனை நாட்கள் அவருக்கு கார் கொடுக்கவில்லை, ஆனால் தற்போது அவருக்கு கார் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ச்சியாக அவர் பேருந்து பயணம் போன்றவற்றில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தால் அவருக்கு பயணங்களை எளிதாக்குவதற்காக இந்த வசதி செய்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களாகவே கேள்வி எழுப்பி அவர்களாகவே பதிலும் சொல்லி வருகின்றார்கள். இந்த நிலையில் வடிவேல் ராவணன் காணவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை பாமக நிறுவனர் முன்வைத்து வந்த நிலையில் அவர் டீக்கடையில் அமர்ந்து பேசுவது போலவும் கட்சியினருடன் அவர் பல்வேறு கருத்துக்களை பேசுவது போலவும் வீடியோக்கள் வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில் அவருக்கு காரும் பரிசாக வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்புமணி தரப்பினருக்கு, அதாவது அவர் டாக்டர் ராமதாஸ் தரப்பிலிருந்து அன்புமணி தரப்புக்கு தாவிய காரணத்தினால்தான் அவருக்கு இந்த கார் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறதா எனவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.